30 நாள்ல ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. திமுகவும் திமுக சார்ந்த நபர்களும் நீங்க மிரட்டுறதுனாலதான் இந்த புகாரே ஆயிருக்கு. பட்ஜெட் அந்த தெளிவாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 35 கோடி 40 கோடி 50 கோடின்னு ஒவ்வொரு எம்எல்ஏட்டும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரத்துடன் காவல்துறை கைது செய்துள்ளது. ஸோ இது ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே வருது. ஸோ அதெல்லாம் தினந்தோறும் எல்லாரும் நம்ம இதில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க எங்கே வேணாலும் ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி போகிறாங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் 5 வருஷம் அவர்கள் என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்தினாங்க தமிழக மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்கு. ஸோ அதற்கு நீங்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் கதறியோ இல்லை அங்கே போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாளில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாளில் மிகப்பெரிய தலைவர் இல்லை மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்கள் 5 வருஷமே ஒன்றும் செய்யலைன்னா மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டில் பேசுகிறாருன்னா 30 நாளில் ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்லை. 30 நாள் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமா நீங்க முதல்வர் ஒன்றும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க மக்களுடைய நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்றும் இல்லைல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்க யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்க அதன் விளைவு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்கும்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்க இருக்கிறோம். எந்த தைரியத்துல 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டாலின்? அப்ப 30 நாள் அவர் ஒன்றும் பண்ணல, மாபெரும் தலைவர்லாம் ஆகல இல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமா ஆட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்ல ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கு. இவர்கள் செய்யற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேற யாருக்கும் பயப்படாது இந்த அரசு. கண்டிப்பா அதனால தான் சொல்றேன். இவங்க இன்னைக்கு திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் மிரட்டுறதுனாலதான் இந்த புகாரே ஆயிருக்கு. இல்ல திமுகவும் திமுக சார்ந்த நபர்களும் இன்னைக்கு மிரட்டுறதுனாலதான் இந்த புகாரே ஆயிருக்கு. அவர்கள் சார்ந்த நபர்கள் இப்ப மிரட்டப்பட்டு இன்னும் கடுமையாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மிரட்டி பல பேரை பற்றி சந்திச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ, யாரெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அவங்க ஆதாரப்பூர்வமாக புகார் அளிச்சுட்டு வர்றாங்க. பார்ப்போம் இன்னும் எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் தூண்டுதல் பேர்ல இல்ல உதயநிதி தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்களோ அவங்கெல்லாம் சிக்கி சட்டப்பூர்வமான தண்டனையில் எதிர்கொள்வாங்க. இல்ல பட்ஜெட்